தமிழ்நாட்டுல திடீர்னு தூத்துக்குடி டு மதுரை நேஷனல் ஹைவே பிளாக் ஆகுது. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு 400க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அப்பாவோட பொண்ணு, ஒரு அம்மாவோட பொண்ணு, அந்த சொந்தக்காரங்க 400 சொந்தக்காரங்களோட அவங்களோட ஒரு சொந்தக்கார பொண்ணு ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ இன்னும் டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நம்ம பார்க்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களோட வியூ என்னன்றதையும் நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. கண்டிப்பா அதை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நான் ஒரு ஹார்ட்னும் போட தயாரா இருக்கேன். சின்ன வயசுல இருந்து நம்ம அம்மா அப்பா எல்லாருமே என்ன சொல்லி வளர்த்துருப்பாங்க தெரியுமா? நம்மள நல்லா படி, லைஃப் நல்லா இருக்கும், நல்லா படி, நல்ல மார்க் வாங்குன்னு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு நல்லா படிச்சு 495 மார்க் அவுட் ஆஃப் 500, 500க்கு 495 மார்க் வாங்கியிருக்காங்க 10th ஸ்டாண்டர்ட்ல. அந்த ஊர் மக்கள்லாம் பாராட்டியிருக்காங்க. இதுக்காக அந்த பொண்ணு நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் கிட்டயுமே பரிசு வாங்கியிருக்காங்க. நிறைய ஃபிளெக்ஸ் எல்லாம் கூட ஊர்ல வச்சிருந்துருக்காங்க. இது தூத்துக்குடியில நடக்குது. இந்த இடத்துல என்னன்னா, அந்த பொண்ணு அதாவது கிரேட் 12 கிளாஸ் 12 படிச்சுட்டு இருக்கு. கிளாஸ் 12 படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, அவங்க இருக்க இடம் ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த இடத்துல மார்ச் 11ஆம் தேதி ஈவினிங் ஒரு 5:30 to 6 o'clock இந்த டியூரேஷன் என்ன பண்றாங்க, அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட் ரூம் வருது. அவங்க பொண்ணுக்கு பாத்ரூம் வருது. அந்த ஏரியால என்ன பண்றாங்க, பாத்ரூம் வசதி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு காட்டுக்குள்ள தான் போகணும். ஓகேவா? ஒரு காட்டுக்குள்ள ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 5:30 to 6 மணிக்கு அந்த காட்டுக்குள்ள போயிருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்றாங்க. திரும்ப அந்த பொண்ணு வரவே இல்லை. அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது. வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய பதட்டம். ஏன்னா ஒரு பொண்ணு போனா அதாவது 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. திருப்பி வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த எல்லாம் ஒரு பெரிய காடுங்க. அந்த இடத்துல இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல திரும்பவும் வரல. உடனே பதறி போன பேரண்ட்ஸ் எல்லாருமே பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் கேட்கறாங்க. எல்லாரும் போய் தொலைவுறாங்க. அந்த இடத்துல கண்டுபிடிக்கவே முடியல. அந்த ஏரியால இருக்க ஜூரிஸ்டிக்ஷன் குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போறாங்க. அந்த நேரத்துல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போறப்ப மணி 9:30, வயசு 17. அந்த பொண்ணு கிரேட் 12 படிச்சுட்டு இருக்கு. இந்த இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதாவது எங்க பொண்ணை காணோங்க, அந்த பாத்ரூம் போலான்னு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு திரும்ப நீங்க வரவே இல்லை, பொண்ணு காணோம், போய் ஒரு 4-5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க அப்படின்றாங்க. அதாவது அங்க இருக்க போலீஸ் பீப்புள் என்ன பண்றாங்க, அதாவது ஒருத்தர் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் ஆள் இல்லம்மா, இப்படி சொல்றீங்க, கொஞ்சம் பொறுத்து தான் பாருங்களேன், காலையில வாங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமா பதில் சொல்லியிருக்காரு. அங்க இருக்க அடுத்த நாள் காலையில அந்த மக்கள் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அதாவது அவங்க அம்மா அப்பா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அந்த போலீஸ்காரவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த விமென் போலீஸ் தான் ஹேண்டில் பண்ணணும், அதனால நீங்க ஆல் விமென் போலீஸ் ஸ்டேஷன் போங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகுது. அப்ப என்னோட பொண்ணு காணா போச்சு அப்படின்றத நான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன். இப்போ நேற்று நைட்டு காணாம போச்சு, அதாவது 6 மணிக்கு காணாம போயிருக்கு. அடுத்த நாள் காலையில போயிருந்திருக்காங்க. ஆள் இல்லைன்னு சொன்னதும் இல்லாம நீங்க விமென் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு பொண்ணு காணா அப்படின்றத ஒரு போலீஸ்கிட்ட சொன்னா இது ஒரு பதிலா கண்டிப்பா வந்திருந்திருக்க கூடாது. இந்த முழுக்க மக்களுக்கு ரொம்ப பெரிய பதற்றம். போலீஸ் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இங்க எல்லா பக்கமும் தொலைவும் போது ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது 3 மணிக்கு மதியானம் அந்த இடத்துல இருந்து 300 மீட்டர் தொலைவுல ஒரு பொணம் கிடைக்குது. அதாவது ஒரு டெட் பாடி கிடைக்குது. அந்த டெட் பாடி பாத்தீங்கன்னா விமென், ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான்றதை ஐடென்டிஃபை பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய ஷாக். ரெஸ்ட் ரூம் போன பொண்ணு இறக்குன்னு ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருச்சா இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றதெல்லாம் பாக்குறாங்க. அது எல்லாமே அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்க மக்கள் அந்த பொண்ணோட உடம்புல ஹீரல்லாம் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த பொண்ணோட உடம்புல பிளட் எல்லாம் லீக் ஆயிருக்கிறத பாக்குறாங்க. உடனே தூத்துக்குடி ஆல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சென்ட் பண்றாங்க. ஆல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தூத்துக்குடியில் சென்ட் பண்ணோடனே அங்க டைரக்டா அந்த பொண்ணோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே வந்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா? செக்ஷுவல் அசால்ட். ஆமாங்க, அந்த பொண்ணு கற்பழிக்கப்படுறா. அந்த பொண்ணு அந்த நேரத்துல ஏதோ ஒரு நபர்கள்னால கற்பழிக்கப்படுறா. இது மார்ச் 12 நடக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு டேட்டு பாத்தீங்கன்னா மார்ச் 17 அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க டேட்டு. ஏறக்குறைய ஒரு 5-6 நாள் ஆச்சு. 5-6 நாளாவே இந்த போலீஸ் தேடிட்டு இருக்கேன், தொலைவிட்டு இருக்கேன், ஒவ்வொரு இடமா நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்லாம் நினைச்சு பாக்குறாங்க. நிறைய பேர் கண்டுக்கவே இல்லைங்க. அதுவும் இல்லாம இதே நாள்ல நம்ம நிறைய யூடியூப்லயும் பார்க்காம ஒரு சில நியூஸ் சேனல் இதை பண்ணாங்க. நியூஸ் சேனல் இதை சொன்னாங்க. அதாவது மதுராந்தகம், செங்கல்பட்டு கிட்ட ஆக்சுவலி, அதாவது செங்கல்பட்டு ரீஜன் டிஸ்ட்ரிக்ட் உள்ள வர மதுராந்தகம், மேல்மருவத்தூர் கொஞ்சம் முன்னாடின்னு சொல்லலாம்.
அந்த ரீஜன்ல ஒரு பொண்ணு இதே மாதிரி செக்ஷுவல் ஹராஸ் பண்ணப்படுறாங்க ஒரு 2 வீலர்ல போயிட்டு இருக்கும்போது. அந்த வீடியோ அந்த கேஸ் என்னன்றத நான் உங்கள்ட்ட கமெண்ட்ல தெரிவிக்கிறேன். அதுக்கு தனியா நம்ம சேனல் ஒரு வீடியோவே போட்டிருக்கோங்க. அது 9வது படிக்கிற பொண்ணு. உண்மையாலுமே தமிழ்நாட்டுல இந்த ஒரு சட்டம் ஒழுங்கு எல்லாம் சீர்குலையுது அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மையாலுமே அது எங்க தாங்க போகுது? நான் ஒரு சிக்னல்ல போயிட்டுருக்கேன். சிக்னல்ல வந்து ஒரு சிக்னல் நான் நிக்காம போறேன்னா, அந்த வயலேஷன் பண்ணா எனக்கு ஒரு ஃபைன் போடணும், போலீஸ் கேள்வி கேட்கணும். அப்பதான் வந்து எனக்குன்னு ஒரு பயம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? மக்கள் எல்லாருமே நல்லவங்களா தான் இருக்காங்க. ஓகே, இல்லைன்னுலாம் யாரும் சொல்லல. இப்போ என்னன்னா, ஒரு தப்பு ஒண்ணு நடந்துச்சுன்னா, அது ஸ்ட்ரிக்ட்டான ஆக்ஷன் அப்படின்றது எங்க இருக்கு? ஒரு தப்பு ஒண்ணு நடந்துச்சுன்னா, அந்த மக்களுக்கு அதாவது வந்து ஒவ்வொருத்தருக்குமே பயம் அப்படின்றது வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். இன்னைக்கு அந்த குழந்தை அதாவது வந்து கிளாஸ் 12 படிக்கிற குழந்தை, நல்லா படிக்கிற குழந்தை இன்னைக்கு நம்ம கூட இந்த இடத்துல டிஎன்ஏ சாம்பிள் வந்து எடுக்குறாங்க. டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துட்டுலாம் இருக்கும்போது, எதுவும் செக்ஷுவல் அசால்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது, நெறைய பேர் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. போலீஸ் உடனே என்ன பண்ணுது, நெறைய இன்வெஸ்டிகேஷன் டீம் அனுப்புது. அதே மாரி அந்த போலீஸ் ஆல் விமென் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அந்த எஸ்ஐ, அதாவது வந்து ஒரு விமென் எஸ்ஐ, நான் பேர் சொல்ல விரும்பலைங்க. அந்த எஸ்ஐய வந்து சஸ்பெண்டே பண்ணியிருக்காங்க, அந்த எஸ்பி. ஸோ எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா, அந்த வுமன் எஸ்ஐ தான். அவங்களே ஒரு பொண்ணு தான். அவங்க அந்த பேரண்ட் வந்தவுனே, "உன் பொண்ணு எங்கேயாவது போயிருப்பாப்பா. உன் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது ஊர் சுத்திட்டு இருப்பா." அப்படின்ற மாரி ஒரு தப்பா நெறைய பேசியிருந்திருக்காங்க. இது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கா இருந்திருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனை, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கு. அதனால நான் போலீஸ்ன்னு அதாவது வந்து ஒருத்தர போய் நான் அணுகுறேன். ஆனா வந்து அவங்களே இப்படி பேசினா, அவங்களே எனக்கு நெறைய வேலை இருக்கு. அப்புறம் வா, இப்புறம் வா அப்படின்னு சொன்னா, அது ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட். ஒரு சில மூவிஸ்லாம் ஒரு கோட் வரும் இல்லையா? பொலிட்டீஷியன் மைட் பி அ பிளேயர்ஸ், பட் யூ ஆர் த ஆக்சுவல் ரூலர்ஸ். இது வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா பொருந்துங்க. என்னதான் ஜுடிஷியரி, என்னதான் நெறைய பேர் நம்ம ஹெல்ப்புக்குலாம் இருந்தாலுமே வந்து, முதல்ல கிரவுண்ட் லெவல்ல வந்து ஒர்க் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் டீம் தான். அதாவது ஒரு பிரச்சனை, திடீர்னு 100க்கு கால் பண்ணி அவங்க வந்து அணுகுறது, அவங்க வந்து பேசுறது, இது எல்லாமே வந்து முதல்ல ஒரு கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்ற டீம் பார்த்தீங்கன்னா, போலீஸ் டீம் தான். அவங்களே வந்து இந்த மாரி நெறைய மக்களுக்கு அகெயின்ஸ்ட்டா இருந்து, மக்களுக்கு அகெயின்ஸ்ட்டா குரல் குடுக்குறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு. முன்னாடி இருந்த நம்ம வீடியோல ஒரு லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு நம்ம சப்மிட் பண்ணியிருப்போம். அந்த ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, 14 நிமிஷத்துக்கு ஒரு கேர்ள் இந்தியால ரேப் பண்ணப்படுறா. தமிழ்நாட்டுல மட்டும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 2 வருஷமா 56% ரேப் கேஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குங்க. இது ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட். அந்த வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க பாருங்க. அதுல நெறைய இன்ஃபர்மேஷன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கேஸ் யாருமே பேசப்படல. பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வார் அப்படின்ற ஒரு விஷயத்தினால வந்து ரொம்ப பிஸியா இருக்கும். அந்த இடத்துல என்ன நடக்குது? ஈரான்ல நடக்குது, இஸ்ரேல் நடக்குது, யுஎஸ்ஏல நடக்குது. தமிழ்நாட்டுல நடக்கிற நெறைய விஷயங்கள் நம்ம மறந்துட்டோம். அதே மாரி எலக்ஷன் அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கனால, கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள மூடி மறைப்பாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வாய்ஸா இருக்கணும். இதுக்கு தான் அந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பிச்சதே. உண்மையாலேங்க எனக்கு வந்து இந்த யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா, இதுவே நான் வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸரா இல்ல கவர்மெண்ட் பொசிஷன்ல இருந்தா, இந்த மாரி இடத்துலலாம் நான் குரல் கொடுக்க முடியாது. எக்செப்ட் பொலிட்டீஷியனா இருக்கும்போது. பொலிட்டீஷியனா இருக்க வரையும் ஆக்சுவலி. ஆனா இந்த யூடியூப் ஒரு கேமரா. இந்த ஒரு விஷயத்த மக்களுக்கு தெரிவிக்குது. நெறைய பேத்த கன்வேயும் பண்ண வைக்குது. உண்மையாலுமே நம்ம சேனல் மூலியமா ஒரு தனி மனிதனாவேங்க இந்த ஒரு விஷயம் நான் எப்பவுமே இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வந்தா நான் என்ன நெனைப்பேன்னா வந்து, ஆக்சுவலி நம்ம குடும்பத்தில இருக்கும்போது வந்து ஆப்வியஸ்லி அது நெனைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வந்து எம்பத்தின்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு அந்த மாரி கிரியேட் ஆகுது அதான். ஸோ உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த சொந்தக்காரங்க, அந்த பேரண்ட்ஸு, அந்த அம்மா, அப்பா எல்லாருமே வந்து இந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வேற ஒண்ணுல பிஸியா இருக்கு. எலக்ஷன்ற பிஸியா இருக்கு. வார்ன்றது பிஸியா இருக்கு. நேஷனல் ஹைவேவ பிளாக் பண்ணாவாது என்னோட குரல் இந்த மக்களுக்கு கேட்கட்டும்னு தாங்க அந்த சொந்தக்காரங்க, அம்மா, அப்பா எல்லாருமே வந்து அத பிளாக் பண்ணி இன்னைக்கு அந்த விஷயம் எல்லாருமே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அந்த பொண்ணுக்கு உண்மையான நீதி என்னன்றத நம்ம கண்டுபிடிப்போம். இன்னைக்கு வரையுமே அந்த குற்றவாளி யாருன்றது தெரியவே இல்ல. நீங்க நல்லா நெனச்சு பாருங்க. இந்த 1 வாரம் ஆயிருச்சு. அந்த ஒரு பொண்ணு சீரழியுது. அதுவும் நல்லா படிக்கிற பொண்ணு. என் ஃபேமிலில உங்க ஃபேமிலில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பொண்ணோட அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கட்டும். இன்னொரு விஷயம், இது வந்து ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர். இந்த சிஸ்டம் ஃபெயிலியர் நம்ம கண்டிப்பா அட்ரஸ் பண்ணியே ஆகணும். அதாவது நான் 2 சைடுமே இத பார்க்குறேங்க. அதாவது ஒரு போலீஸ் பீப்பிள் இந்த மாரி பதில் சொல்றாங்கன்னா, அவங்க சைட்லயுமே எவ்வளோ வேக்கன்சி அதாவது வந்து போலீஸ் வேக்கன்சிலாம் ரொம்ப ஃபில்லா இருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே வந்து போலீஸோட மேன் பவர் அந்த ஸ்டேஷன்லயும், அந்த ரீஜன்லயும் தமிழ்நாட்டுல கரெக்ட்டா தான் இருக்கா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஆக்ஷன் எங்க இருக்கு?
ஒரு பொண்ணுக்கு நம்ம தனியா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக் குடுத்தாலுமே வந்து, அதாவது இந்த சொசைட்டி நம்ம வந்து எப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதுவும் இந்த மாடர்னைஸ்டு வேர்ல்டுல. நீங்க நினைச்சு பாருங்க 56% இன்கிரீஸ் ஆயிருக்குன்றது ஈஸியான நம்பர் கிடையாது. இந்தியால வருஷம் 32 டூ 33,000 விமென்ஸ் ரேப் பண்ணப்படுறாங்க. எஸ்பெஷலி என்சிஆர் ரீஜன், நேஷனல் கேபிட்டல் ரீஜன்ல கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் மார்க்கோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்றேன். அந்த கொஷின் மார்க், இந்த கேள்விகள் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்டயே தரேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. நான் முக்கியமாக உங்ககிட்ட கொண்டு வர்றது, தமிழ்நாட்டில் லாஸ்ட் 2 இயர்ஸாக ரேப் ரேஷியோ, செக்ஷுவல் அசால்ட் ரேஷியோ 56% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 2022 விமென்ஸ் வந்து ரேப் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனால் இப்போ 5500க்கும் மேற்பட்ட விமென்ஸ் வந்து ரேப் பண்ணுற கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. உண்மையாலுமே இது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் வாய்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் கிளாஸ் 12 கேர்ள். நீங்களும் உங்கள் ஸ்டேட்டஸில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிவிங்க. இந்த விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.